Arya's family is now 1 lakh family இருக்கு. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் சில்வர் பட்டனை வாங்குறோம். அடுத்து கோல்ட் பட்டனை வாங்குறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஷவரிங் லவ். எல்லா ஃப்ரைடேவும் உங்களை என்டர்டெயின் பண்ண உங்க வீட்டு டிவில நாங்க வருவோம். கர்ஜிக்கும் காண்டாமிருகமாக அவள் வந்து கத்த ஆரம்பித்தாள். ஜெயஸ்ரீ, டியூஷன் மிஸ் வாய்ஸ்ல ஐயோ, எதுக்கு கத்திக்கிட்டே வராங்க உள்ள? என்ன இங்கதான் இங்க டியூஷன் எடுக்க விடலடா? எங்கேயுமே டியூஷன் எடுக்க விட மாட்டாளா உங்க அம்மா? பிரியங்கா அம்மா கிட்ட சொன்னதை சொல்லிட்டாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காவ? இன்னைக்கு அவளை நான் உண்டியலன்னு பண்ற பாரு. இன்னைக்கு அப்பவே ஜெயிஸ்ட் கிட்ட சொன்னேன், அந்த காசெல்லாம் பெண்டிங் வைக்காத, பிடிக்காதுன்னு. இன்னைக்கு வந்து ஏன் கழுத்து தான் பிடிக்க போறாங்க. இன்னைக்கு உனக்கு சம்மடி இருக்கு ராஜா. எங்க உங்க அம்மா? கூடுங்க. இன்னைக்கு வரட்டும். ஒண்ணு இந்த பிளாட்ல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். டியூஷன் மிஸ் வந்திருக்காங்கப்பா. அம்மா தேடி தான் வந்திருக்காங்க. அம்மாவியா? அம்மா இங்க வாங்க. என்ன உனக்கு தெரியலையே, நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்க, அதனால கோபமா இருக்காங்க உங்க மேல. ஏய், அன்னைக்கே அந்த அம்மாக்கு அந்த காசெல்லாம் பிடிக்காம கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இப்போ கூட ஒரு பிரச்சனை இல்லை, பாக்கெட்டில் காசு இருக்கும், எடுத்துன்னு போய் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வா. கரெக்ட்டுப்பா. ஆமாப்பா கரெக்ட். அம்மா தயவு செஞ்சு காசு தான் கொடுத்துருங்க அம்மா. நீங்க எல்லாம் புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க வந்ததுக்கு காரணம் அது இல்ல. அதுக்கு பிரச்சனை இல்லையா? அப்போ இந்த பிரச்சனை எதுக்கு? இவங்க இந்த மாதிரி மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபீஸ் கொடுத்தேன்னு ரொம்ப பெருமையா பிரியங்கா அவங்க அம்மா கிட்ட பீத்திக்கிட்டேனா, இவங்க அங்க போய் டியூஷன் எடுப்பாங்க எனக்கு என்ன தெரியும். அவங்களும் அதே ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மாட்டிக்கினேன். பேசிக் பெண்கள் மென்டாலிட்டி. உடனே எல்லாருக்கும் சொல்லிடுவீங்கல்ல. அவங்கள எப்படி சமாதானப்படுத்தி அனுப்புறது? அவங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா பெரிய கேஆஸே நடந்துரும். அதுக்கப்புறம் என்ன, ஹவுஸ் ஓனருக்கு கால் போயிடும், அப்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, போலீஸ் வரும். அப்பவும் என்னதான் முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. என்ன பண்ணலாம்? அதை விட பெட்டரா ஒரு ஐடியா இருக்கு. நம்மள யாராவது அவங்கள கொஞ்சம் தாஜா பண்ணி கொஞ்சம் சமாரசம் பண்ணி அனுப்பிட்டோம்னா அப்பா உயிர் மிஞ்சும் இல்லையா? அழியா அகில்? எது நாங்களா? அப்பா அவங்க கிட்ட டியூஷன் படிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு உயிர் போயிட்டு போயிட்டு வந்துச்சுப்பா. இப்போ எங்களை தாஜா வேற பண்ணுங்கிறீங்க. நாங்க போய் நல்லா பண்ணுவோம் பாருங்க. அதேதான். அப்பனா ஜெயஸ்ரீ அடிக்க வந்ததே ஒண்ணுதானா? அப்பா அதுக்கு தான் அளவெடுத்து செஞ்சா மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல இந்த வீட்ல. யாரு? வேற யாரு? கண்ணாடிய பாரு. ஓகே, என்னால இந்த இடத்த ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு தேவை 2 பொருள் தான். ஒன்று ஜலபினோ சிக்கன், இன்னொரு மில்லட் பால். அந்த மேம் நான் தாஜா பண்ணிடுறேன். என்னாச்சு? ஹேய், ராஜா கையை வச்சா ராங்கா போனதே இல்லை. கொடுத்த ஜலபினோ சிக்கனையும் அந்த மில்லட் பாலையும் குடிச்சிட்டு ஆஹா அப்படியே முத்தம் கொடுக்க வந்துட்டாங்க. உண்மையா சொல்லு. பொம்பளையாவ ஜெயஸ்ரீ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வா. மேடம், எதுக்கு மேடம் கோவப்படுறீங்க? என்ன பாருங்க, இது என்னன்னு பாருங்க. ஜலபினோ சிக்கன், மில்லட் பால். கோவப்படாதீங்க மேடம், இதை சாப்பிட்டு கூலாவுங்க, பிரச்சனையை பேசி முடிச்சுப்போம். எவ்வளவு பில் இதுக்கு? இல்ல நம்மளுக்குள்ள என்ன மேடம் காசு? இதெல்லாம் சேர்த்து தானே நீயும் உன் பொண்டாட்டிய ஃபீஸ்ல கட் பண்ணீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு இப்ப அவ இங்க வரணும், இல்லன்னா என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. இல்ல மேடம், நீ பேசாதயா. நீ வளர்ந்துட்டா தெரியுமா? என்னால முடியல ஜெயஸ்ரீ, இந்த வயசுல இதெல்லாம் கேட்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. நான் அதை டீல் பண்ண மாட்டேன், நீயும் போவாத. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களா, நீங்க 2 பேரும் போனீங்கன்னா தான் டீச்சர் வந்து உங்களை எதுவும் திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அதனால அவங்கள போய் தாஜா பண்ணி வைப்பீங்களா? அம்மா அதுக்கப்புறம் போயிட்டு அவங்கள கூல் பண்ணிடுவாங்களா? ஓகே?
நீ போங்க. நீங்கள் மம்மிக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? ப்ளீஸ் போங்க. வேற வழி இல்லை ஐயா, பண்ணி தான் ஆகணும். ஆமாம். சக்சஸ். ஹே அம்மா ஃபுல் லைஃப் சிஸ்டம். ஹே இப்போ அவங்க கோவமாவே இல்லை. இப்போ போங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்ன? ஓ சீக்கிரம் பஞ்சாயத்து முடிப்பா. அப்படியே போகும்போது ஒரு காஃபி எடுத்துட்டு போங்க. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேலையா காமிக்கிற நீ என்கிட்ட. இன்னைக்கு வா, செத்தடி மவளை என்கிட்ட நீ வா. மிஸ் காஃபி குடிங்க. ஏய். காஃபி குடிங்க. காஃபியா? என் பொழப்புக்கு பால் ஊத்திட்டு எனக்கு காஃபி கொடுக்கறியா நீ? வாயை மூடு. வரவா என்னடி சொன்ன அவகிட்ட? நீ தான் ஏமாத்தி டியூஷன் ஃபீஸ்ல 4000 ரூபாய் கொடுத்தனா எல்லாருக்கும் அதையே சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? என்ன எங்கேயும் நிம்மதியா டியூஷன் எடுக்க விட மாட்டியா நீ? இருடி, என் புருஷன் கிட்ட சொல்லி இருக்கிற, போலீஸோட வருவார், உன்னை உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டல. ஹோலி செலவுக்கு நான் என்ன வாயை மூடு. என்ன பண்ணல நீ? என்னாச்சு? மூஞ்சி ஆச்சு. ஏய், 2 பேரும் உண்மையை சொல்லு. நீங்க போய் மிஸ்ஸ கூல் டவுன் பண்ணீங்களோ? போச்சு. அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா என் மானம் போகுது. என் முடிய பிடிச்சி என் கூட சண்டை போட போறாங்க. ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஏன் இப்படி உட்காந்து புலம்பின்னு இருக்கீங்க? நீங்களும் போய் பேச வேண்டியது தானே, உங்க பிரச்சனை தானே. போய் சார்ட் அவுட் பண்ணுங்கம்மா. நாங்க கீழே போய் விளையாடணும், டைம் ஆகுது. நீங்க 3 பேரும் முதல்ல நீ என்ன சொன்ன? உனக்கு என்ன வந்தாலும் உன் கூட நான் நிப்பேன்னு சொல்லியிருக்கல. நீங்க 2 பேரும் மம்மி எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் மம்மின்னு சொன்னல. சின்ன வயசுல என்ன பாத்துக்கலன்னா வளர்ந்து நீலாம் எப்படி என்ன பாத்துப்ப? எனக்கு தெரியாது. 3 பேரும் இப்போ என் கூட வரீங்க. அவங்க கிட்ட நம்ம பேசுறோம், குடும்பமா சேர்ந்து சமாதானமா ஆகுறோம். இன்னும் வரலையா? எழுந்து வரீங்களா எப்படி? இப்படி கிடக்குறாங்க. ஏய், மரியாதையா என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்க. எனக்கு என்னமோ உன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஏன்? ஏமாலையா? குடும்பமான போயிரும் நீ தான் போய் ஏதோ பண்ணிட்டியோ? என்ன காப்பாத்துறதுக்காகவா? என் மேல உனக்கு அவ்வளோ பாசமா? ஏய், ஜென்ரலா வந்து கத்தினாங்கன்னா குடும்பம் போவாதா இல்லையா? அதை தான் சொன்னேன். நான்லாம் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை ஜெயஸ்ரீ. எத்தனையோ நாள் நான் தலைக்காடலாம் எத்தனை அமுத்தலான்னு வருவேன். இன்னி வரைக்கும் பண்ணியிருக்கேனா? அந்த அளவுக்கே எனக்கு தைரியம் இல்லை. இதெல்லாம் நான் பண்ணுவேனா? அப்ப நீ என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணல. போயிட்டு ஜலப்படி வச்சு கூட இது கொடுத்தாங்க, காசு கேட்டு டிப்ஸுக்கு காசு இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டேன். பண்ணல. எனக்கு என்னமோ உன் மேலதான் ஒரு டவுட். ஏற்கனவே டீச்சரோட காசை நீ கட் பண்ணிருக்க. அந்த காசு நீ தரலன்னா நீ சண்டையே போட வந்திருக்காங்க. இது இல்லாம பிரியங்கா அம்மா மேல நீ பத்த வச்சிருக்க. சோ உன்னை அடிக்க வந்த அந்த கத்த வந்த டீச்சருக்கு காப்பி தூளுக்கு பதிலா எலி பாசானத்தை கலந்து கொடுத்து அவங்கள கொலை பண்ணிட்டியா ஜெயஸ்ரீ? நிறுத்துங்க. அவ்வளவுதான், நான் வருத்து கிடையாது. அப்படிதான் என்ன காண்டு வச்சு நான் கொலை பண்ண காஃபில தான் கலக்கணும்னா முதல்ல நான் அது உனக்கு தான் கலந்து கொடுத்துருக்கணும் ரொம்ப வருஷம் முன்னாடியே. நான் அமைதியா போல. நான்லாம் கோழி மீனியே கொல்லாம வெஜிடேரியனா வாழ்ந்துட்டு இருக்கையா? என்ன போய் ஆளு கொண்டு பேசுறா. ஏய் பேசு. பேசுடா. பேசு. பேசு. பேசுடா. பேசு. பேசு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் உங்க அம்மா வர சொல்லுங்க. பேசுறோம். ஐயோ பேசு நீ. அம்மா. ஐயோ. Run. அம்மா நாங்க அம்மா ஏம்மா எங்களை பாக்குறீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. ஏய், இப்ப என்ன பண்றது? பயமா இருக்கு எனக்கு. அம்மா ஏம்மா இவ்வளோ கன்ஃபியூஷன்? வாங்க நம்ம அவங்க கிட்டே கேட்டுருவோம். வாங்கப்பா.
போய் கேட்போம். பார்த்தால பச்சை முகம் பார்த்தால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பார்த்தால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பச்சை முகத்தழகாய ராசா பச்சை முகத்தழகாய ராசா நீங்க பரலோகம் எங்களை விட்டு பரலோகம் ராசா பரலோகம் போனியப்பாய ராசா. ஏய் 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 என்ன போயிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அம்மா நாங்கள் மேம் வரதுக்கு முன்னாடியே டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தோம். மேம் தான் லைட்டாக வந்து கேமியா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. அக்கில், யாராச்சும் இப்படி மூஞ்சி வச்சு பார்த்துருக்க நீ? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் பார்த்தி அக்கில், நம்மளை கடுப்பேற்றுற மூஞ்சி இப்போ நம்மளே கடுப்பேற்றுற மாதிரி வச்சிருக்கேன். அநேகமா மேமோட வீடு வரகடத்துல இருக்கு போல. எப்படி சொல்ற? அவங்க வாய் தான் ஓரமா இருக்கே. ஐயோ அக்கில் இரு, ஆனா எனக்கு ஒரு ஐடியா தெரியும். என்னது? கிச்சலிக்கோங்க கிச்சலிக்கோங்க கிச்சலி கிச்சலி கிச்சலிக்கோங்க 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 கிச்சலி. ஐயா, ஒர்க் அவுட் ஆச்சா? என்னடா கல்லு மேல கம்பியை தேய்ச்ச மாதிரி நோ ரியாக்ஷன், அப்படியே தான் இருக்காங்க. வேற என்ன பண்ணலாம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அம்மா நாங்க ஸ்டூடெண்டா இருந்து இவங்க டீச்சரா இருக்கும்போது எவ்வளோ பண்ணாங்க. டீச்சருங்கிற பேர்ல எங்களை கொடுமைப்படுத்தினாங்க. அதனால தான் இப்போ நான் டீச்சர், அவங்க ஸ்டூடெண்ட். அம்மா வாங்கம்மா, ஒன் லாஸ்ட் டைம். ஐயோ, சண்டை போட வந்தது இது சில மாதிரி உட்காந்து இருக்காங்களே. இப்போ போச்சு போச்சு, ஊருக்கே தெரியும் இப்போ இவங்க என் கூட தான் சண்டை போட வந்தாங்கன்னு. ஏதாவது ஆச்சு நான் தான் முதல் ஏவன். ஜெயிலுக்கெல்லாம் போய் பழக்கமே இல்லையே. அங்கெல்லாம் சாப்பாடு எப்படி இருக்கும்னு தெரில. ஸ்விக்கி ஜொமாட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா? அந்த 7 கம்பியை எத்தனை வாட்டி நான் எண்ணுவேன். போச்சு, கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துட போகுது. அவ்வளோதானா? போலீஸா? போலீஸ் இல்ல, மேல் வீட்டு பிரியங்கா. பிரியங்கா உள்ள மாமா, கதவு சாத்திட்டு வா, டக்குன்னு சாத்து. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, மிஸ் எல்லாருக்கும் மவுத் யோகா சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. அதான் மவுத் யோகா பண்றாங்க. இந்த பாரு, நானும் அதான் பண்றேன். ஏய் பிரியங்கா, என்ன நீயும் வந்து பண்றியா? வாய்க்கு ரொம்ப நல்லது. ஐயா வேணாம், நீங்க ஃபேமிலியா பிஸியா இருக்கீங்க, நான் அப்புறமா வரேன். டாடா. போயிட்டாளா? நீதான் பார்க்கணும், போயிட்டாரா பாரு. போயிட்டா. முதல்ல நம்ம வாய் சரியான மாதிரி இவங்க வாயை சரி பண்ண தான் பண்ணணும். இப்படியெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்க முடியாது நைட்டு வரைக்கும். இது நம்ம தான் சரி பண்ணணும். என்ன கிளேயூஸ் டைமோட இது ரொம்ப ஈஸியா இருக்கே. இப்போ பாப்பீங்க ஆரியோட ஹேண்ட் கிராஃப்ட். நல்லா இருக்கு, ஆனா கிரீப்பியா இருக்கு. இது ஒரு மாதிரி இருக்கு. இதுதான் டீச்சரோட ஃபேஸ், பர்ஃபெக்டா இருக்கு. அம்மா கிட்ட சொல்லுவோம். அம்மா, ஆண்டி ஆண்டி ஆலியா, நீங்க என்ன ஓடாத டிவி அப்படி குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஆலியா ஆலியா, சொல்லுடி. ஓடாத டிவியை இவங்க ஏன் குறுக்குன்னு பார்க்குறாங்க? இல்ல ஓடுது, அங்க பாரு, ஒழுங்கா பாரு. அப்படி குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஆலியா இங்க வா, இங்க வா. உன் டீச்சரே என்னை குறுக்குன்னு முறைச்சு பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் வீட்டுக்கு தானே டியூஷன் எடுக்க வராங்க.
அதனால தான் இப்போவே உன்னை முறைச்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் வேணா இவன் முறைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இவன் வேணா வீதியை கிளம்புறா. நம்ம கிளம்பிடுவோம். எதுக்கடி வந்த முதல்ல? மறந்தே போயிட்டேன். நம்ம அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு டான்ஸ் காம்படிஷன் நேம்ஸ் எடுக்க வர்றாங்க. இப்போதான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களே இல்லையான்னு செக் பண்ண வந்தேன், அவ்வளோதான். அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வராரா? அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரியா? அவர் எக்ஸ் போலீஸ்மேன் ஆச்சே. கேள்விப்பட்டியா ஜெயஸ்ரீ? அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கம்மிங், எக்ஸ் போலீஸ்மேன். ஆகஸ்ட் 15க்கு கணக்கு எதுவும் எடுக்கிறாரா? உள்ள வந்தா பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில துப்பு தொலைக்கி. சாரிப்பா, அம்மாக்கு இந்த அடி விழுந்திருக்கும். ஏய் இரு, என்கிட்ட அதுக்கு ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. என்ன பிளான்? அம்மா இங்க பாருங்க, எதுவுமே தெரியல, ஆனா ஒன்னே மட்டும் தான் மிஸ் ஆகுது. இப்ப பாருங்க, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏய், நீங்க தான் உட்காந்து இருக்கியா? யாருங்க நீங்க? ஏங்க, என் ஒய்ஃபுங்க கீழே கேட்டதுக்கு இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஏன் கண்ணாடி போட்டு இருக்கா இவ? அங்கிள், உங்களுக்கு கண்ணாடி தான் பிரச்சனையா? இருங்க, இவங்க ஆக்சுவலி கண்ணாடி போட்டே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இப்படியே இல்ல. இருங்க ஒரு நிமிஷம். இப்படிதான் அங்கிள் இருந்தாங்க. ஆமா சார், நாங்க எதுவுமே பண்ணல, நல்லா தான் பாத்துக்கிட்டோம். காஃபி கொடுத்தோம், ஜலப்பினோ சிக்கன் கொடுத்தோம், மில்லட் பால் கொடுத்தோம், பசங்க டான்ஸ் ஆடி என்டர்டெயின் பண்ணாங்க. ஏன் இவன் கிட்ஸிலிக்கெல்லாம் ஊட்டினான், ஆனா சொரணையே இல்ல. சத்தியமா உங்க பொண்டாட்டிய நாங்க ஒன்றும் பண்ணல சார். இவளுக்கு ஷாக்கோஃபோபியான்னு ஒரு வியாதி இருக்கு. அப்படின்னா இப்ப பாருங்க. நான் எங்க இருக்கேன்? மிஸ் சரியாயிட்டாங்கடி. எப்படிமா சொல்றீங்க? எவ்வளோ தமிழ் சினிமா பார்த்துருக்கோம். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டாலே அவங்க சரியாயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்பா, நம்ம தலைக்கு வந்தது விக்கோட போச்சு. சார் என்ன சார் இது, ஒரு வித்தியாசமான நோயா இருக்கு. சவுண்டு கேட்டா ஷாக் ஆயிடுவாங்க, அதே சவுண்டு கேட்டதுன்னா திருப்பி நார்மல் ஆயிடுவாங்க. இது டெய்லி பழகி போச்சு மேடம். கல்யாணத்திலே அதிர்ச்சி ஆகி இப்படிதான் ஆயிட்டா. என் கல்யாண போட்டோவே அப்படிதான் இருக்கும். எப்படி இருந்தாலும் டியூஷன் மிஸ் வர்றதுக்குள்ள ஆலியாவை அலர்ட் பண்ணிடணும் நம்ம. ஐயோ மிஸ்டர், நாளைக்கு எதுனா ஒன்று கொடுத்து என்ன நைஸுக்கு பார்க்குறீங்களா? ஐ பிளிங்க் ஆக கூடாது. நானும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். போய் போங்க. போ. இல்லையே, இது மாதிரி வராது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ரோலிங்கா ஆக்ஷன் சொல்ல. ரோல் பண்ணிட்டு அந்த சவுண்டுக்கு அப்புறம் ஆக்ஷன் சொல்லு. அப்பா, அதுக்கு தான் அளவெடுத்து செஞ்சா மாதிரி இங்க ஒருத்தவங்க இருக்காங்கல்லப்பா. யாரு? முன்னாடியே பாரு, தப்பா போயிடுச்சு. அப்பா, எனக்குன்னே வருவீங்களாடா? எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. ஐயோ, சரி, ஆரஞ்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க என்ன உரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. நான் ஏன் சொல்றேன் நீங்க ஆரஞ்சிலிய உரிக்கிறதுக்கு அப்படின்னு. ஏதாவது சிரிக்கட்டாங்க. ஜோக்கா ஜோக்கா. வா, ஒன்னால முடியாது என்ற ஊரே சொல்லும். நம்பாதே. ஆட்டு மட்டும் பண்ணாத, நான் போறேன். நமக்கு காப்பி ரைட்ஸ் இல்ல. பயப்படுறியா குமார்? அது மட்டும் இல்ல, போறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி பண்ணிடு. இல்ல, போறதுக்கு முன்னாடி காஃபி எடுத்துட்டு போங்களா? போட போறாங்க. 7வது மாடல இருக்கும், அப்படிலாம் பண்ணாத. Emotional damn it. மூஞ்சி அப்படி இருக்காது, எனக்கு பயமா இருக்கே. போ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு புறணி பேசினல. போ, நம்ம புற வச்சுருக்கிறாங்க உனக்கு. போ. ரொம்ப லென்த்தா போகுது. அம்மா, என்னம்மா சும்மா
அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பேசிட்டு இருக்கேன் நான் கஷ்டப்பட்டு. போலாம். கட்டு இல்ல அவங்க நான் வந்து இல்ல ஆக்ஷன்ல சொல்றேன் நாக்க விட்டுருந்தேன் அவங்கள நாக்க விட்டுருந்தேன் அப்படி வச்சுக்காதீங்க. ஒழுங்கா பேசுறீ. இவ்வளவுதான் வாய்ஸ். இப்படிதான் பேசுறேன். அப்படி கேட்டா அவர் சாக்காயிரம் என்ன சவுண்ட் ஆக்ஷன் இது வந்து முள்ளால எடுக்கிற மாதிரி அதிர்ச்சியா கேட்டா ஸ்டக் ஆவாங்க. என்ன ஆகும்? அது ஏதாவது தப்பு பண்ணா இல்ல சவுண்ட் கேட்டா அப்படி சொல்லாதீங்க. ஒரு மாதிரி ரவுடி மாதிரி சொல்லுங்க. ஏதாவது சவுண்ட் கேட்டா ஷாக் ஆயிருவாங்க, திருப்பி சவுண்ட் கேட்டா நார்மல் ஆயிருவாங்க. சவுண்ட் கேட்டா செருப்பால நீங்க என்ன டிவியை மியூட் பண்ணிட்டு அம்மா வாங்க ஒன் லாஸ்ட் டைம். வேற மனசுல தளபதி நினைப்பு. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆரியாஸ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.